இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். புது எண்ணெய் அபிஷேகம், புண்ணியர் தருகிற அபிஷேகம். புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். உங்கள் கட்டுகளை நீக்கி உங்கள் சிறையிருப்பை மாற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம். கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம். வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம். வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம். கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம். கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். எல்லாவித மந்திரத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் விடுதலை தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. மந்திரத்தை ஜெயித்திடும் அபிஷேகம், மாந்தரை சேர்த்திடும் அபிஷேகம். மந்திரத்தை ஜெயித்திடும் அபிஷேகம், மாந்தரை சேர்த்திடும் அபிஷேகம். விடுதலை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை கொடுத்திடும் அபிஷேகம்.
தைலத்தின் அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், புண்ணிய தருகிற அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், அபிஷேகம் நமக்கு அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். உசிலம்பட்டியிலேருந்து கிருபாங்கிறவங்க எழுதியிருக்காங்க, என்னுடைய பேத்திக்கு ரொம்ப சிக்காயிட்டா, டாக்டர் கைவிட்டாங்க, வாந்தி வயிற்றோட நிற்கவே இல்லை, ஃபீவர் நிற்கவே இல்லை, எவ்வளோ குளுக்கோஸ் சேர்த்து குழந்தை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா 1 லட்சத்துக்கு மேலே செலவு, டாக்டர் கைவிட்டாங்க. அப்போ நான் ஜாய் டிவி அது எப்போ வாரம் பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை, அதை பார்த்துட்டு யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஜாய் டிவி ப்ரோக்ராமை, அம்மா ப்ரோக்ராமை பார்த்துட்டு நான் ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அவங்க அந்த ஆஸ்பத்திரியை நோக்கி தேவ வல்லமை கடந்து போட்டோம், குழந்தை மேலே தேவ வல்லமை இறங்கட்டும், கர்த்தர் குழந்தையை தொடுவாராக என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த நேரமே வாந்தி ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த நேரமே லூஸ் மோஷன் நின்றுச்சு. டாக்டரே ஆச்சரியம், மறுநாள் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. என் பேத்தி நல்லா இருக்கான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வாசிப்போமா யோனா 1வது அதிகாரம், யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா, ஆமேன். இன்றைய தினத்திலும் சத்துரு வைத்திருக்கிற ஒரு கண்ணியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளை யோனா, யோனாவோடு ஆண்டவர் பேசுகிறார். எப்பா, இந்த நினிவே மக்களினுடைய அவங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டுச்சுப்பா, அதனால நீ ஒரு காரியம் பண்ணுப்பா, அந்த நினிவேக்கு போப்பா, அந்த நினிவேக்கு போய் அங்க நான் என்ன வார்த்தை கொடுக்கிறேனோ அதை நீ பிரசங்கிப்பா, அதை நீ சொல்லுப்பா, அந்த நினிவேயை நான் கவிழ்த்து போட போறேன், 40 நாளைக்குள்ள கவிழ்த்து போட போறேன்னு சொல்லி அதற்கு விரோதமா நீ பேச ஆரம்பி, நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பா கிளீனா சொல்லிட்டார். சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு. ஆனா யோனா தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறான். அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடுகிறான். நல்லா கவனிங்க, இந்த விலகி ஓடுவதற்கு என்ன காரணம்? தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். யோனா 4வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நின்று பிரிப்பது எரிச்சல். அல்லேலூயா, நல்லா கண்டுகொள்ளுங்க. எரிச்சல் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. இது தேவ சமூகத்தை விட்டு நம்மளை பிரிக்கும். அல்லேலூயா, ஆமென். எரிச்சல் பிரிக்கும் தேவ சமூகத்தில் நின்று. இந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமா வரும். நல்லா கவனிங்க, இது முன்னாடி இருந்து பிசாசினுடைய தந்திரம் அதை அப்படியே கொண்டு வர்றான், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொண்டு வர்றான். முதலாவது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசித்தோமானா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துல அங்க காயின் ஆபேலை குறிச்சு அப்பா சொல்லுகிறார். ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்ததுனால காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு, அல்லேலூயா, நல்லா கவனிங்க, முத சந்ததிங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த சந்ததி, அவங்களுக்குள்ள பாருங்க, அவன் காணிக்கையை மட்டும் ஆண்டவர் அங்கீகரிச்சார், என் காணிக்கையை மட்டும் அங்கீகரிக்கல. நல்லா கவனிங்க, ஒரு எரிச்சல் உண்டாயிருச்சு. நல்லா கவனிங்க, இதுதான் நான் தியானிச்சேன். ஏன் இந்த எரிச்சல் காயினுக்குள்ள வரணும்? காயின் ஒரு முதல் சந்ததி தானே. அப்படிங்கும் போது
ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனா அந்த விருட்சத்தின் கனியை மட்டும், அந்த நடுவுல இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதப்பா. புசிச்சுட்டா நீ செத்துருவப்பா, வேண்டாம்ப்பா, நீ அதை புசிக்க கூடாதப்பான்னு சொல்றான். ஆனா பிசாசு தந்திர குணமுள்ளவனா இருந்து இவன் என்ன செய்யறான்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசித்தோமானா, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, புசிக்கலாம், ஆனாலும் அப்படியே சொல்றா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றா. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்க சாகாதபடிக்கு அதை புசிக்க கூடாது, அதை தொடக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றா. சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாக மாட்டீங்க. நல்லா கவனிங்க, இப்ப எந்த வார்த்தைய நம்ம கேட்கறது? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ இது புசிச்சேன்னா செத்துருவப்பா. பிசாசு சொல்றான், நீங்க சாக மாட்டீங்கப்பா, நீங்க இதை புசிக்கும் நாளில உங்க கண்கள் எல்லாம் திறக்கப்படும்பா, நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல காணப்படுவீர்கள். சர்ப்பம் தந்திரமா சொல்றான். நல்லா கவனிங்க, இதுக்கு அடுத்த வசனத்துக்கு ஊடால என்னை நிப்பாட்டினார். நான் அப்பத்தான், எப்பா எனக்கு இதை வேலைக்கு காட்டுங்க. நல்லா கவனிங்க, ஆதாமு ஏவாளும் நல்லா நைட்டு தூங்குனாங்க, தூக்கமே வரல. ஒரு பக்கம் ஆண்டவர் பேசுறது கேட்குது, ஒரு பக்கம் பிசாசு பேசுறது கேட்குது. அல்லேலூயா. 2 பேர் பேசுறது மாறி மாறி கேட்குது. அவரு புசிக்க கூடாதுன்றாரு, இவன் புசிங்கிறான். அது புசிச்சா கண்ணு திறக்கப்படும் இவன் சொல்றான். ஆனா அவர் சொல்றாரு, எப்பா இது புசிக்கும் நல்ல நீ செத்துருவப்பான்றாரு. யாரு வார்த்தைய நம்புறது? அல்லேலூயா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. பாத்தியா, ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார்ல, படைச்சார்ல, ஏன் அதை படைக்கணும்? ஏன் அதை படைக்கணும்? ஒருவேளை இவன் பாரு, இவன் அழகா நம்ம மேல நயங்காட்டி பேசுறானே, இவன் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் பார்ப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஓரவஞ்சமா செய்யறாரு பாரு. புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, புசிச்சா நம்ம கண்கள் திறக்கும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் புசிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பேசுறாங்க. பேசிட்டு காலையில விடியுது, உடனே கிளம்பி சரி சரி வா நம்ம அந்த விருட்சத்தை போய் பார்ப்போம், அந்த கனியை போய் பார்ப்போம். போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமும் அருமையா இருக்கு. இந்த கனியை போய் அவர் புசிக்க கூடாதுங்கிறாரே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைய நம்பல, விசுவாசம் வைக்கல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சுருக்கமா சொன்னா, இந்த எரிச்சலுக்கு முதல் வருகிறது என்னன்னா அவிசுவாசம். அவருடைய வார்த்தைய விசுவாசியாம அதை உதறி தள்ளுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த குணம் வந்த உடனே தான் அதுக்கப்புறமேலு அதை பறிக்கிறாங்க, அதை புசிக்கிறாங்க, புருஷனுக்கு கொடுக்கறாங்க, தாங்கள் நிர்வாணிகள் அறிஞ்சு கொள்றாங்க, ஓடி ஒளிகிறாங்க. இந்த சந்தேகங்கிறது வருது. நல்லா கவனிங்க, இந்த சந்தேகம், ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தைகள் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அடுத்தது எரிச்சல் உண்டாயிரும். இந்த சந்தேகம் தாங்க காரணம். யோனாவுக்குள்ள இந்த காரியம் காணப்பட்டது. திருப்புவோமா, மறுபடியும் யோனாவையே திருப்புவோம். அல்லேலூயா, ஆமென். யோனா ஆண்டவர் கொண்டு போறாரு, சொன்ன தரிசனம் நினிவேயை குறிச்சு, ஆனா இவர் ஓடுறது தர்சீசை நோக்கி. அல்லேலூயா. ஆனாலும் அப்பா விடல. எப்பா நான் சொன்னதை நீ செய்யாம போயிட்டில. உடனே கடல்ல ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறார். கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது.
எல்லாருக்கும் சேதம் வருது, பொருட்சேதங்கள் வருது, கப்பர் சேதங்கள் வருது, எல்லாம் வருது. எல்லாத்தையும் தூக்கி போட்டும் பாரத்தெல்லாம் இறக்கியும் அந்த கொந்தளிப்பு விட்டபாடு இல்லை. ஹல்லேலூயா. கடைசியில் யோனாட்ட வந்து கேட்குறாங்க. அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். யோனா 1ஆவது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன். ஹல்லேலூயா. ஆமென். யோனா சொல்றான், எப்பா நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனப்பா. பயபக்தி உள்ளவன் தான், பயபக்தி உள்ளவன் தான். இவனுக்குள்ள ஒரு காரியம் பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை கீழ்ப்படிய மனசு இல்ல. ஏன் மனசு இல்ல? அப்பா அப்படித்தான் சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? இங்க பாருங்க, 4வது அதிகாரம் 2வது வசனத்துல 1வது 2வது வசனத்தை வாசித்தோமானா, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீங்க இரக்கமுள்ள தெய்வம்ன்றது தெரியும்பா, நீங்க மன உருக்கமுள்ளவர்ன்றது தெரியும்பா, நீங்க நீடி சாந்தமுள்ளவர்ன்றது தெரியும்பா, நீங்க மிகுந்த கிருபையுள்ளவர்னு தெரியும்பா, நீங்க தீங்கு நாள்ல மனஸ்தாபப்படுற தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று தெரியும்பா. அல்லேலூயா. நான் சொன்னது நடக்கலையே, எனக்கு கடும் கோபம், டென்ஷன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் பார்ட்டியை ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. எரிச்சல் எரிச்சல் எரிச்சல். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, இந்த எரிச்சல் என்பது பிசாசு வைக்கிற தந்திரமான ஒரு கட்டு. இது தேவ பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயும் விளையாடுவான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுவான். வேண்டாத காரியத்துக்கெல்லாம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம், சின்ன காரியத்துக்கு கூட ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி குடும்பத்துல சமாதானத்தை குலைப்பான். அல்லேலூயா. இதை நாம் கண்டு கொள்ளணும். சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்தோமானா, சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது 8வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்களை மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே, கோபத்தை நெகிழ்ந்து. நல்லா கவனிங்க, அப்பா சொல்லுகிற வார்த்தை, ஏப்பா என்னதான் கோபம் இருந்தாலும் கோபத்தெல்லாம் நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுருப்பா. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுக்கு எரிச்சல் என்பது கூடாது. இந்த எரிச்சல் என்பது தேவ சமூகத்தில் நின்று நம்மளை விலகி ஓட செய்யும், விலகி ஓட செய்யும். அல்லேலூயா. இது பிசாசு வைக்கிற தந்திரமான சூழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு நாள் எரிச்சல் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் அப்பா சொல்றாரு, அப்பா கோபத்தை நெகிழ்ந்திருப்பா, உக்கிரகத்தை உன்னை விட்டு விலக்கு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எரிச்சல்ங்கிறது ரொம்ப மோசமான காரியங்க. அல்லேலூயா. ஆமென். இது பிசாசு வைக்கிற ஒரு கண்ணி. நல்லா கவனிங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்ல எழுதும்போது, எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தோம்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். தேங்க்யூப்பா. எல்லாரும் எடுத்தாச்சாப்பா? எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கப்பா, சூரியன் அஸ்தமிக்கு முன்பாகவே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஏன்னா இந்த எரிச்சல் தனியலைன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துருவீங்க. அதனாலதான் அடுத்த வார்த்தை சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா.
ஆமென். இந்த எரிச்சல் தேவ பிள்ளைகளுக்கு இருக்குமானா அவங்க யாருக்கு இடம் கொடுக்கறாங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்க. இந்த எரிச்சல் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எரிச்சல். அல்லேலூயா. வேண்டாப்பா. என்னதான் கோபம் வந்தாலும், என்னதான் ஆத்திரம் வந்தாலும், என்னதான் வந்தாலும் அதெல்லாம் நெகிழ்ந்திருப்பா. கோபத்தை நெகிழ்ந்திருப்பா. உக்கிரகத்தை உன்னை விட்டு நீக்குப்பா. எந்த பொல்லாப்பு செய்ய உன் கரங்களை நீட்டாத. அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைக்காத. ஒருத்தன் உனக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யறானா அவன் மேல நீ எரிச்சலாகாத. அல்லேலூயா. ஒருத்தன் உன்னை கீழே போட்டு தள்ளணும்னு நினைக்கிறானா அவன் மேல எரிச்சலாகாத. அல்லேலூயா. இந்த எரிச்சல் நமக்கு வேண்டாம். இந்த எரிச்சல் தேவ சமூகத்தை விட்டு நம்மளை பிரிக்கும். அல்லேலூயா. ஆமென். யோனாவை தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சது இந்த எரிச்சல் தான். காயினுடைய முகம் அப்படியே வேறுபட்டுச்சு. அப்பா சொல்றாரு, நீ எரிச்சலா இருக்கிறது என்னப்பா? உன் முகநாடியை அப்படியே காட்டும். நம்ம எரிச்சல் பட்டோம்னா நம்ம முகமே நம்மளை காட்டும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம்ல. நம்ம உள்ள என்ன இருக்கோ அதுதாங்க வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை இல்லாதனால தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதனால தான், கிறிஸ்துவோட உறவு இல்லாதனால தான். இங்க யோனா கூட ஆண்டவர் பேசுறார், நீ செய்யப்பா. வார்த்தையை மீறி போறான். எரிச்சல் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா விசுவாசத்தை முழுசு எடுத்துரும். துணிகரத்துக்கு நேரா கொண்டு போயிடும். துணிகரம் வேண்டாம். ஆண்டவர் இப்படிதான் சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் மனசு மாறிடுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த யோனா போனதுனால தான், நினிவேல பிரசங்கம் பண்ணதுனால தான் சிறியோர் முதல் ராஜா வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி உபவாசத்துல காத்திருந்தாங்க. தேவ சமூகத்துல தங்களை தாழ்த்துனாங்க. தாழ்த்தும் போது அப்பா அந்த நினிவேக்கு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. நினிவேக்கு மனம் இறங்கினார். செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறினார். ஹல்லேலூயா. அத பார்க்கல யோனா. சொன்னாரே சொன்னது நடக்கலையே, சொன்னாரே சொன்னது நடக்கலையே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆபிரகாமை போல காணப்படணும். ஆபிரகாமுக்கு முன்பாக வந்து சொன்னாங்கல்ல, பாத்தீங்களா? எப்பா, இந்த சோதம் குமாராவின் அக்கிரமம் பெருசா இருக்குப்பா, நாங்க அதை போய் பார்க்க போறோம்பா, பார்த்துட்டு அந்த சோதம் குமாரா பட்டணத்தை நாங்க அழிக்க போறோம்பா. யோனா ஆபிரகாம் தேவ சமூகத்துல நின்று கதறுகிறான். ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறான். இல்லப்பா, அழிக்க மாட்டேன். அடுத்து கேட்கிற, ஒரு 5 நீதிமான்கள் குறைஞ்ச ஒரு 45 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன்பா. அப்படியே குறைஞ்சு வருகிறான். ஒரு 10 நீதிமான்கள் இருந்தா. ஆபிரகாம் கணக்கு போடுறாரு. ஒருவேளை லோத்து குடும்பம் மாத்திரமே ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 10 பேராவது நீதிமான்களா காணப்படுவாங்கன்னு சொல்லி ஆபிரகாமுடைய ஏக்கம், ஒரு 10 பேர் இருந்தா அந்த தேசத்தை அழிப்பீங்களாப்பா? இல்லை, அழிக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. பின்னும் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றான்னு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த எரிச்சல் என்பது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆபிரகாமை போல காணப்படணும். ஆபிரகாமுடைய குணம் நமக்கு வேணும். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமென். என்னை இந்த இந்திய தேசத்துல வச்சிருக்கீங்கப்பா, இத்தனை கோடி ஜனங்கள் நடுவில் எங்களை தெரிந்து கொண்டீங்களேப்பா, எங்க தேசம் நல்லா இருக்கணுமேப்பா, எங்க தேசம் பாழாயிருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு தரப்பில் நிக்கிற ஒரு ஆபிரகாமை போல நம்ம காணப்படணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்ன சம்பவிக்கிறது நான் பார்க்கிறேன்னு சொல்லி யோனாவை போல நம்ம காணப்படக்கூடாது. அந்த எரிச்சல் நம்மை விட்டு நீங்கணும்.
குடும்பத்தில் எரிச்சல் வருதா? நல்லா கவனிங்க. இந்த எரிச்சல் வந்தா உள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். அப்பா சொல்லிட்டாரு, எப்பா என்னதான் எரிச்சல் வந்தாலும், என்னதான் கோபதாபங்கள் வந்தாலும், என்னதான் உங்க குடும்பத்துல சமாதானம் குறைச்சலா வந்தாலும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்க எரிச்சல் கோபம் தணிஞ்சிடணும்ப்பா. அந்த எரிச்சலை விட்டுருப்பா. அந்த எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். ஆனா பொழுது விடி மறையுங்குள்ள, சூரியன் அஸ்தமிக்கங்குள்ள என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாயிரணும். என்ன மன்னிங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், என்னை மன்னிச்சிருமா, நான் தவறா பேசிட்டேன். அல்லேலூயா. என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி இறங்கி போனோம். மனைவி கணவனை பார்த்து சொல்லணும், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ ஏதோ வேகத்தில் பேசிட்டேங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு நல்மணம் பொருந்தும் போது அந்த குடும்பம் மறுபடி சமாதான பூமியாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. பொல்லாப்பு செய்வா எதுவான எரிச்சல் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. யோனாவுக்கு இந்த எரிச்சல் இருந்ததுனால தாங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஆண்டவருக்கு அவருக்கு போராட்டமாவே இருந்துச்சு. அப்பா பார்க்கறாரு, இவனை போய் நான் தெரிந்து கொண்டேன், இங்க பாரு நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறான், இவன் ஒரு சொன்னடியா கதை பயலா இருக்கானே. நம்ம சொல்றோம்ல வீட்டுல, என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறானே. அல்லேலூயா. யோனாவை குறிச்சு அப்பாவுக்கு ரொம்ப வேதனையா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அப்பாவினுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம காணப்படக்கூடாது. அப்பாவுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. செபிக்கும்படி எழுந்திருப்போமா? சோதரமாப்பா, சோதரம் சோதரம் சோதரமாப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா. இன்னைக்கு சத்துரு வைத்திருக்கிற கண்ணி எரிச்சல், இந்த எரிச்சல் இதை அப்படியே உள்ள கொண்டு வந்து குடும்பத்தில் சமாதானத்தை குலைப்பா. அல்லேலூயா. இதற்கு விரோதமானவன் செபிக்கணும். ஒரு நாள் இந்த எரிச்சல் நமக்கு கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள எரிச்சல் இருக்குமானா வேண்டாம். ஏன் அந்த மனுஷனை கட்டணும்? வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த வாழ்க்கை, இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உயர்விலும் தாழ்விலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுவோம். எந்த ஒரு எரிச்சலும் உள்ள வேண்டாம். இது பிசாசனுடைய கிரிய. எரிச்சல் உள்ள வந்துருச்சுன்னா அடுத்து அவன் உள்ள வந்துருவான். அவனுடைய ஆளுகை கீழே நம்ம போயிருவோம். இந்த எரிச்சல் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சோதரமாப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் அப்பா தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த பிசாசின் கண்ணியை நாங்கள் தெரிந்து கொண்டோமையா. இந்த எரிச்சலை அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீக்குங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. இதனால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் அப்பா விடுதலையாகட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி
உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.